வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நெக்ஸ்ட் மந்த், அதாவது ஜூலை 6 6ஆம் தேதி நம்மளுக்கு அடுத்த மாதத்துக்கான பேஜஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து எடுக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே அந்த டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. மேலும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிளாஸஸ் பற்றி வேணும் அப்படின்னா 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் அண்டு நாளைக்கான லெவல்ஸ். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன், நிறைய பேர் இந்த மீட்டிங் பாயிண்ட் பார்க்குறதுக்காக கேட்டிருந்தீங்க. அதை எப்படி ஒரே சார்ட்டில் நம்ம பார்க்குறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸில் நம்மளுக்கு நேற்றுக்கு வந்து 24,800 நியர், அதாவது ஒய்டஸ்ட் எட்ஜுன்றது நம்ம 24,800 கொடுத்துருந்தோம். ஒய்டஸ்ட் எட்ஜோட பாட்டம், சரிங்களா. அதுக்கடுத்ததாக நம்மளுக்கு வந்து ஷார்ட் எட்ஜ் அண்ட் ஒய்ட் எட்ஜ்னு சொல்லி 2 எட்ஜு, அதனுடைய மிட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 24,950 கொடுத்துருந்தோம். அப்போ இன்றைக்கி மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன், சரிங்களா. ஓப்பன் வச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஓப்பனுக்கு கீழேன்னு ஃபஸ்ட்டே வந்துட்டாங்க. அப்போ அவங்க அடுத்து எங்கே, அதாவது ஷார்ட் எட்ஜோடைய பாட்டம் அண்ட் ஷார்ட் எட்ஜோடைய மிட் பாயிண்ட் அண்டு ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட், இது ரெண்டையுமே கடந்திருக்காங்க அப்படின்னா அடுத்ததாக வந்து நம்மளுக்கு ஷார்ட் எட்ஜோட பாட்டம், அதாவது 24,900, அப்புறம் ஒயிட் எட்ஜோட பாட்டம் அதை ரீச் பண்ணுறதுக்கு தான் சான்சஸ். ஸோ இதில் புரிஞ்சுக்கணும், சைட் வேஸில் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்திருக்காங்கன்னா, ஒன்று ஐவி அதிகமாக இருந்தால் ஃபாஸ்ட்டாக வந்திருப்பாங்க. ரெண்டாவது, நம்மளுக்கு நேற்றுக்கு வந்து மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். அப்போ பாசிட்டிவ் க்ளோசிங் வச்சு இன்றைக்கி உடனே டவுன் ட்ரெண்ட் கொடுக்குறதுன்றது நடக்காத காரியம். நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கோம். ஒரு 80% மார்க்கெட் வந்து அப்படி நடக்காது. அதாவது ஒரு எஸ்டர்டே லோவிலேருந்து ஒரு ஹை மார்க்கெட் எப்படி முடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு நல்ல ரேஞ்சில் திருப்பி அகெயின் வந்து எஸ்டர்டே லோவை கட் பண்ணுறது அப்படின்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் வந்து ஒரு சைட் வேஸ் மார்க்கெட்டாக வந்திருக்காங்க. ஸோ சைட் வேஸ் மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராடலும் அமைஞ்சனால அதுக்குள்ளேயே நம்மளுக்கு மார்க்கெட் சுற்றிருந்துருக்காங்க. ஸோ ப்ரீமியம், அதாவது புட் ஆப்ஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மினிமம் ப்ரீமியம் அந்த இடத்துல கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். ஸோ மினிமமாக என்ன ப்ரீமியம் கொடுக்கணுமோ அதை கொடுத்தாச்சு. ஸோ மேக்ஸ் ப்ரீமியம் அந்த இடத்துல கொடுக்கல. இந்த மினிமம் ப்ரீமியம், மேக்ஸ் ப்ரீமியம், இந்த கால்குலேஷன்ஸ்லாம் வந்து நம்ம மந்த்லி செஷன்ஸில் வந்து சொல்லி கொடுக்குறோம். அதர்வைஸ் இந்த மார்க்கெட் சினாரியோ இதெல்லாமே நம்ம இதில் வந்துடும். அதே மாதிரி என்ட்ரி அண்ட் எக்ஸிட், இதில் வந்து எப்படி ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம மந்த்லி கிளாஸஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்காக சொல்லியிருக்கேன், புதுசாக வர்றவங்களுக்காக. ஸோ அடுத்ததான் நாளைக்கு என்ன மாதிரி லெவல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுப்போம் இல்லையா. ஸோ அதில் 6 எடுத்துட்டிங்க அப்படின்னா இதுக்குள்ளே தான் நாளைக்கான மார்க்கெட். அப்போ இதை தாண்டி போகிறாங்கன்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் ஒயிட் ரேஞ்ச் அந்த மாதிரி கால்குலேஷன்ஸ்குள்ளே இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு மார்க்கெட் முடிஞ்சிருக்குது அப்படின்றது 24,853, சரிங்களா. அப்போ ஷார்ட் எட்ஜோட பாட்டம் எடுத்துட்டிங்க அப்படின்னா 24,853னா கீழே யார் இருக்காங்க, 24,800. அப்போ 24,800 அப்படின்றது ஷார்ட் எட்ஜோட பாட்டம். அடுத்து 24,853 முடிஞ்ச இடத்துக்கு மேலே யார் இருக்காங்க, 24,900. அப்போ 24,900 அப்படின்றது ஷார்ட் எட்ஜோட டாப். அப்போ இவங்களுடைய மிட் பாயிண்ட் என்ன, அதாவது 24,900 கால் 800 புட் ஆப்ஷன், மிட் பாயிண்ட் வந்து 24,850 அப்படின்றது உங்களுடைய மிட் பாயிண்ட். அப்போ இந்த ஷார்ட் எட்ஜோட டாப் அண்ட் பாட்டம் வச்சு தான் நம்ம வந்து லெவல்ஸ் எடுப்போம். அப்போ ஷார்ட் எட்ஜோட பாட்டமாக இருக்க 800ஓட 92 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 24,708 அப்படின்றது ஷார்ட்டஸ்ட் ரேஞ்சோட பாட்டம், சரிங்களா. அடுத்து 24,900 ப்ளஸ் 75 அப்படின்னா 24,975 அப்படின்றது ஷார்ட்டஸ்ட் ரேஞ்சோட டாப். அப்போ ஒயிட் ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு 90 ப்ளஸ் 70 160 167. அப்போ 25,067 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட டாப். அடுத்ததாக நம்மளுக்கு 24,633 சம்திங் அப்படின்றது நம்மளுக்கு ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். இதுதான் வந்து ஷார்ட் ரேஞ்ச். அப்போ ஒயிட் எட்ஜ் என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஒய்டஸ்ட் எட்ஜுன்னு பார்க்கும்போது முடிஞ்சிருக்க இடத்துலேருந்து, இந்த டேபிளில் ஓவரால் 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ரொம்பவும் லோவஸ்ட்டாக இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு
24,800. அப்போ 24,800 அப்படின்றது என்ன இருக்காங்க இந்த இடத்துல, ஒயிட் எட்ஜோட பாட்டம். அண்ட் 25,000 அப்படின்றது நம்மளுக்கு ஒயிட் எட்ஜோட டாப். அப்போ உங்களுடைய மிட் பாயிண்ட் வந்து 24,900 அப்படின்றது ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட். அப்போ ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட் அண்ட் ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட். ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்னா 24,850. அப்போ அந்த 850க்கும் 900க்கும் மேலே இருந்தால் மார்க்கெட் எப்படி, இது ரெண்டுத்துக்கும் கீழே இருந்தால் மார்க்கெட் எப்படின்னு பார்க்கணும். அடுத்ததாக நீங்கள் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு 24,900 கால் ஆப்ஷன், 900 புட் ஆப்ஷன், 800 கால் ஆப்ஷன், கீழே 850 புட் ஆப்ஷன். அப்போ இது ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள், சரிங்களா, மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் சைடாக இருக்காங்க. ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங், கேப் அப் கிடையாது, ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் இருந்தால் ஓப்பனுக்கு மேலே நின்ட்டாங்க அப்படின்னா ஒரு 900 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 24,800 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஒரு நெகட்டிவ் ஓப்பனிங் ஆகிட்டாங்கன்னா 800 சப்போர்ட் எடுத்து திருப்பி ஒரு 900 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி நெகட்டிவில் முடிச்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு எப்படி முடிக்க போகிறான்னு பார்க்கணும். பொதுவாக இந்த சினாரியோலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், ஒரு எஸ்டர்டே ஹை இன்றைக்கி நடந்தது வந்து எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பனுக்கு கீழே ஆகிட்டா ப்ரீவியஸ் க்ளோஸ் எஸ்டர்டே ஹை அப்படின்றத வந்து அதுக்குள்ளேயே சைட்வைஸ் ஆகி ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் அதுக்குள்ளே சைட்வைஸில் முடிச்சிருவாங்க அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அதே தான் இந்த இடத்துல வந்து நேற்று கால் ஆப்ஷன் இருந்த மாதிரி இன்றைக்கி புட் ஆப்ஷன் இருக்கான். அப்போ நெகட்டிவ் ஓப்பன் ஆகிட்டா அங்கேருந்து திருப்பி சப்போர்ட் எடுத்து 800லையோ ஷார்ட் எட்ஜோட பாட்டம், ஒயிட் எட்ஜோட பாட்டம் இதுதான், இதுலேருந்து சப்போர்ட் எடுத்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்கா, இல்லை இதை உடச்சி நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்ச் பாட்டம் அண்ட் ஒயிட் ரேஞ்சோட பாட்டம் இதெல்லாம் வந்து அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா. ஸோ எந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் இருக்குது அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, 24,800 டு 25,000 ஒரு 2 ரேஞ்ச் இருக்குது மேலே. சரி, மேலே கீழே. அதுக்கடுத்து நம்மளுக்கு அவங்களுடைய ப்ரீமியத்தின் அடிப்படையில் ஒய்டாக ஒரு ரேஞ்ச் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துக்குள்ளே எங்கே வேணாலும் ஓப்பன் ஆகலாம். சரிங்களா. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த டேபிளுக்கு ரியாக்ட் ஆகி வருவாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த ஓவரால் இந்த இடத்துல 25,067 இருக்குல்லையா, அங்கனக்குள்ளேயும் சரி, கீழே 26,643 இருக்குல்ல, இதுக்குள்ளே எங்கே வேணாலும் ஓப்பன் ஆகலாம். அப்போ ஓப்பன் ஆகிட்டு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி எந்த பக்கம் இருக்காங்க, ஓப்பனுக்கு மேலே கீழே எந்த பக்கம் இருக்காங்கன்றதை பொறுத்து தான் அடுத்த மார்க்கெட் மூவ்மெண்ட் அப்படின்றது அமையுது. ஸோ அடுத்ததை நம்ம வந்து கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் இது ரெண்டுத்தையும் வந்து ஒரே இடத்துல எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதில் எடுத்துக்கங்க, காலையில் 24,900 எடுத்துக்கலாம். சரிங்களா. அப்போ இதில் போய் ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதில் 24,900 எடுத்து 24,900 கால்னு அடிச்சிட்டிங்கன்னா இதிலே வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா. இந்த செட்டப் வந்து நம்மளுடைய இந்த மாதத்துக்கு உண்டான ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்கார். ஆக்சுவலாக அவர் வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய கான்செப்டை வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி கண்டினியூவாக ஆல்ரெடி அவருக்கு இருக்க நாலேஜை வச்சுட்டு ப்ளஸ் யூஎஸ் மார்க்கெட்டில் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி அந்த கான்செப்டை வந்து அப்ளை பண்ணி ஓரளவுக்கு சூப்பராக பண்ணிட்டுருக்கு. அவர் தான் வந்து இந்த செட்டப் சொன்னார். எனக்கு கால் அண்ட் புட் ஆப்ஷன் நீங்கள் மீட்டிங் பாயிண்ட் நான் இங்கேயும் ஆப்ஷன்ஸில் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ அதை வந்து நீங்கள் இந்த செட்டப்பில் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு முழுக்க கிரெடிட்ஸ் வந்து அவருக்கு தான். அவருடைய நேம் வந்து சுந்தர் சார். ஸோ அவர் தான் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு செட்டப் வந்து சொன்னா. அப்படி ஏன்னா எனக்கு வந்து விண்டோஸ் நிறையா இருக்குது, ஸ்க்ரீன்ஸ் நிறையா இருக்கனால நான் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கல. ஸோ அவர் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு. ஸோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ எல்லாத்துட்டையும் சொல்லிடுங்க அப்படின்றதுனால உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். அப்போ 24,900 நம்ம எடுக்கிறோம். 24,900 புட் ஆப்ஷன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 19 ஜூன் 24,900 புட் ஆப்ஷன் இங்கே வந்துருச்சு. புட் ஆப்ஷனுடைய டேபிள், அதாவது புட் ஆப்ஷனுடைய சார்ட் இங்கே வந்துருச்சு. இதில் பாருங்கள், இந்த இடத்துல ப்ளஸ் மார்க் இருக்கு இல்லையா, ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி அடுத்து கால் ஆப்ஷனை நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுலேயும் போய்ட்டு நம்மளுக்கு நிஃப்டி 24,900 எடுத்துட்டிங்க அப்படின்னா அங்கே வந்து நம்மளுக்கு அடுத்தபட்சமாக கால் ஆப்ஷன் ஒரு ஆகலாம் பார்க்கணும். ஸோ 24,900 கால்னு கூட நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அதே 19 ஜூன் கால் ஆப்ஷன் இந்த இடத்துல வந்துட்டாங்க. சேம் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த சேம் ஸ்கேல்ன்ற ஒரு விஷயத்தை கிளிக் பண்ணிக்கணும் இந்த இடத்துல. ஓகேங்களா. சேம் ஸ்கேலை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து நம்மளுக்கு லைனில் வந்துடும். ஸோ இந்த லைன் இருக்கு இல்லையா, லைனில் ஏதோ ஒரு இடத்துல டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல போய் லைன் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி கேண்டில்ஸ் அப்படின்றத மாற்றிடணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம். கேண்டில்ஸ் மாற்றி நீங்கள் ஓகே கொடுத்துக்கலாம். அடுத்ததாக கீழே இந்த செட்டிங்ஸ் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, இங்கே போய்ட்டு நீங்கள் பர்சன்ட் இப்படின்னு இருக்கிறத வந்து நம்ம ரெகுலர்னு கொடுத்துடலாம். ரெகுலர்னு கொடுத்துட்டா அந்த ரெகுலர் டைமிங்க்கு அட்ஜஸ்ட் ஆகிடும்.
ஸோ இது அடிஷ்னலாக இன்னொரு விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது இப்போ ஒரு கால் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, கால் ஆப்ஷனை வந்து நீங்கள் கேண்டில் இது க்ரீன் அண்ட் ரெட்டில் இருக்கனால ரெண்டையுமே நீங்கள் வேறு வேறு கலரில் மாற்றிக்கலாம். அப்போ கால் ஆப்ஷனை ஓவராலாக நம்ம க்ரீன் கலர்லேயும் புட் ஆப்ஷனை வந்து ரெட் கலர்லேயும் மாற்றிக்கலாம். அப்படி மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஈஸியாக. அப்போ புட் ஆப்ஷன் வந்து ஓவரால் நம்ம ரெட் கலர்லையும் கால் ஆப்ஷன் வந்து க்ரீன் கலர்லேயும் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் 5 மினிட்ஸ் ஆர் 1 மினிட்டில் கூட வச்சு பார்த்துக்கலாம். பார்த்துட்டிங்கன்னா அந்த எக்ஸாக்ட் மீட்டிங் பாயிண்ட்லாம் தெரிஞ்சிடும். இதில் மீட்டிங் பாயிண்ட் பார்க்குறதுல ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துக்குங்க. ஸோ காலையில் நம்மளுக்கு எங்கனுக்குள்ளே மீட் ஆகிருக்காங்க அப்படின்னா ஓவராலாக வந்து இந்த இடத்துல பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து இந்த கரெக்டாக 9:17க்கு நம்மளுக்கு 139 ரூபாயில் மீட்டிங். அடுத்ததாக வந்து 9:38க்கு 120 ரூபாயில் மீட்டிங். அடுத்ததாக வந்து இந்த இடத்துல மீட் ஆகிருக்காங்க. 10:43க்கு 108 ரூபாயில் மீட் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் மீட் ஆகலை. ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க மீட் ஆகும்போது சினாரியோ எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சினாரியோவில் எந்தெந்த லெவல்ஸ்லாம் ஒரு எஸ்டர்டே ஹை, எஸ்டர்டே லோ, இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ், இந்த மாதிரி இடத்தெல்லாம் எப்படி கடக்குறாங்க, அதுக்குள்ளே நம்மளுக்கு டேபிள் எப்படி அசைன் ஆகிருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். நான் அதனால தான் வந்து பிகினர்ஸ்க்கு சொல்லுவேன், எப்போயுமே வந்து ஒரு எட்ஜில் போய் மீட்டிங் பாயிண்ட் பாருங்கள். இடைப்பட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸஸில் பார்க்கணுன்னா அதுக்கு நீங்கள் மார்க்கெட் சினாரியோவை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் அதை பார்க்க முடியும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஐவியை நீங்கள் கரெக்டாக பாசிபிள் பண்ணியிருந்தீங்க, கரெக்டாக நீங்கள் அனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளவு நீங்கள் டார்கெட் வைக்கலாம், எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கலான்றது ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்ஸ்க்கும் சில லெவல்ஸ் இருக்குது. அதில் எந்தெந்த லெவல்ஸ்லாம் அடுத்தடுத்து கொண்டு போகலாம், இல்லை எதுக்குள்ளே நம்மளுடைய ட்ரேடை முடிச்சுக்கலான்றது. ஏன்னா சைட் வேஸ் அப்படின்றப்ப உங்களுடைய டார்கெட்லாம் கம்மியாக தான் இருக்கும். அப்போ கம்மியாக தான் வைக்கணும். சரிங்களா? அப்போ ஒரு எஸ்டர்டே ஹை லோக்குள்ளே வந்துட்டாலே ஒரு சைட் வேஸ் அப்படின்ற பட்சத்தில் ஒரு டார்கெட்ன்றதை கம்மியாக தான் வைக்கணும். அதுக்கும் நம்ம சம் லெவல்ஸ் கொடுக்குறோம். அப்போ அந்த லெவல்ஸ்குள்ளே நம்ம வச்சுக்க பார்க்கணும். இது பொதுவாக வந்து ஒரு மீட்டிங் பாயிண்ட் பேஸ் பண்ணி நீங்கள் கால் அண்ட் புட் ஒரே சார்ட்டில் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கேண்டில் 6 கலர்ஸ் கொஞ்சம் மாற்றிக்கிங்க. ஏன்னா எப்போவுமே நான் சொல்கிறது தான், நான் வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சொல்கிற, ஒரு நிஃப்டி சார்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா நிஃப்டி சார்ட்டை வந்து ஏதோ ஒரு கலரில் மட்டும் வச்சுட்டு க்ரீன்லேயும் வேணாம், ரெட்லேயும் வேணாம், ஓவரால் ப்ளூ கலரில் கூட மாற்றிங்க. ப்ளூ கலரில் மாற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஓவரால் ப்ரைஸை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவீங்களே தவிர கேண்டில் ஸ்டிக்ஸில் அந்த இடத்துல ரெட் கலர் விழுந்திருக்கு, இல்லை ப்ளூ கலர் விழுந்திருக்கு, சாரி க்ரீன் கலர் விழுந்திருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சென்டிமெண்ட்லாம் நீங்கள் டவுன் ஆகாமல் இருக்கும். ஸோ ஓவரால் ஒரே கலர்லேயே வச்சுக்கோங்க. இல்லை லைனில் வைக்க முடிஞ்சால் லைனில் வச்சுங்க. லைனில் வந்து நம்மளுக்கு இந்த க்ளோஸ்ன்ற விஷயம்லாம் கொஞ்சம் மாறி மாறி இருக்கும். அதனால் வந்து கேண்டில்லே வச்சுட்டு நீங்கள் ஒரே கலராக கூட வச்சுக்கலாம். அது இன்னும் ஈஸியராக இருக்கும். எமோஷ்னலாக அந்த இடத்துல வந்து பெருசாக இது பண்ண மாட்டீங்க. இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கங்க, நீங்கள் எந்த கலருமே பார்க்குறது ரெட் கலர்லாம் தேவையில்லை. இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ், சாரி ஓப்பன் ஆனவுடனே ஓப்பனுக்கு கீழே வந்திருக்காங்கன்றதான் இதில் கான்செப்ட். அவ்வளோதான். அந்தளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இதை போட்டு நம்ம ரொம்ப குழப்பிட்டு க்ரீன் கேண்டில், ரெட் கேண்டில், கேண்டில் 6க்கு வந்து ஒரு அடிக்ட் ஆக வேணால். கேண்டில் 6 படி நம்மளோட மார்க்கெட் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஒர்க் அவுட் இது வரைக்கும் ஆனதில்லை, இதுக்கு மேலேயும் ஆகாது. ஸோ அடுத்ததாக நம்ம வந்து இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பார்த்துக்கலாம். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ரெண்டு சைடுமே கொஞ்சம் கால் ஆப்ஷனோட புட் ஆப்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அந்த 800 24,800ன்ற ஷார்ட் எட்ஜோட பாட்டமை பிரேக் பண்ணும்போது இதே லெவல்ஸ் இருக்காங்களா, இல்லை அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரீமியம் ஆல்ரெடி மேலேயே ஓப்பன் வச்சு புட் ஆப்ஷன் ப்ரீமியம் கொடுத்து 800 கடந்தாங்க அப்படின்னா கடக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி, அகைன் உள்ளே வந்துடுவாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணி பார்க்கணும். லைவ் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கணும். அடுத்ததாக வந்து நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு எப்படி முடிச்சிருக்காங்கன்னா அவங்களும் நெகட்டிவ் தான். ஸோ 55,714 முடிச்சிருக்காங்க. இப்போ 55,714 நம்மளுக்கு 55,500 புட் ஆப்ஷன், அந்த 56,000 கால் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அப்போ 55,500 டு 56,000 தான் இந்த இடத்துக்கு. இவங்களும் ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷனில் இருக்காங்க. அப்போ அகெயின் ரிவர்சல் ஆகிட்டு அந்த இடத்துல நம்மளுக்கு மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கான்னு பார்க்கணும். 56,000 ஏன்னா புட் ஆப்ஷன் ஐடிஎம் புட் ஆப்ஷன் இல்லையா, அவங்களுக்கு கீழே இருக்காங்க. அப்போ 56,000 புட் ஆப்ஷனுக்கு 480 ரூபா அப்படின்னா 55,520க்கு கீழே போய் நின்ட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து பேனிக் ஆகி வெளியே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதர்வைஸ் திருப்பி அதுக்குள்ளே கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கும். அப்போ 55,500 56,000ன்றப்போ 55,750 மார்க்கெட் இன்றைக்கி முடிஞ்சிருக்க இடத்துக்கு மேலே தான் வந்து மிட் பாயிண்ட்ன்றப்போ அதுக்கு மேலேயா கீழேன்னு பார்க்கணும். அடுத்ததாக இவங்களுடைய லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 56,405 கீழே ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் வந்து 55,102.
சரிங்களா? அப்போ இதுதான் வந்து ஷார்ட் ரேஞ்சோடைய டாப் அண்ட் பாட்டம். ஸோ இதுக்குள்ளே எப்படி ரியாக்ட் ஆகுறாங்கன்றத பார்க்கணும். ஸோ இவங்களுக்குமே நீங்கள் மீட்டிங் பாயிண்ட் வச்சு பார்க்கணுனாலும் பார்க்கலாம். இது கொஞ்சம் மந்த்லி ப்ரீமியம் அப்படின்றனால ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணலாம். இதுலேயுமே ரேஞ்சஸ் எப்படி அமைன்றதை பொறுத்து. கிட்டத்தட்ட நான் இதிலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் வந்து உள்ள 500 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இல்லாமல் 100 200 கிட்டக்க வந்துட்டாங்க அப்படின்னா, ஸோ கொஞ்சம் வால்டிலிட்டி அதிகமாக இருக்கும் மார்க்கெட்டில். சைட் வேஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதான் டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் ஒரு அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரகிள் ஆகி தான் வந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இன்னொரு விஷயம் வந்து, ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இப்போ கேட்டிருந்தார், 800 ஸ்ட்ராடில் வந்து நீங்கள் ஏன் எடுக்கலை அப்படின்னு சொல்லி. 800 ஸ்ட்ராடலுக்கு வந்து ஆக்சுவலாக 24 800க்கு மேலே தான் முடிச்சிருக்காங்கன்னா அதை ஸ்ட்ராடலில் கணக்கு எடுக்க வேணாம். அது வந்து ஐடிஎம் கால் ஆப்ஷன். அப்போ 24 800 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 104 ரூபா அப்படின்னா அவங்களுக்கு மேலே நிற்கலைன்னா திருப்பி அவங்கள்ட்ட வரப்போகிறாங்க. ஆனால் அவங்க ஸ்ட்ராடில் ரியாக்ட் ஆக மாட்டாங்க. அப்போ ஸ்ட்ராடில் 24 800 வச்சிட்டோம்னா என்ன ஆகும், மேலே 50.850 கீழே 50.750 வரும் அப்படின்ற ஒரு கணக்கீடு எடுத்துக்க வேண்டாம். 800 வரைக்கும் வரும், ஆனால் 750 வருமானு கேட்டால் டவுட் தான், வர்றதுக்கு சான்சஸ் கம்மி. அதனால தான் அவங்களுடைய லோவின் அடிப்படையில் எடுத்திருந்தோம். ஸோ அவருக்கு ஒரு கிளியர் இது மூலிமா விளக்கம் கொடுத்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.